எல்லாத்துக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி நம்ம வீட்டில் வந்து புரோட்டா செய்கிறோம். எங்கள் வீட்டுக்காரு அவர் புரோட்டா செய்ய தெரியும், மாஸ்டர் தான் அவர். இப்போ செய்ய போகிறோம். 2 கிலோ மைதா மாவு எடுத்துருக்கோம். அது எப்படி பிணையிறாருன்னு பார்த்துக்கலாம். உப்பு போடுறாரு பாருங்க, அதுக்கு தகுந்த மாதிரி அளவுக்கு உப்பு போடுறாரு. 2 கிலோ மாவுக்கு தகுந்த உப்பு போட்டுட்டாரு. இப்போ தண்ணி ஊற்றி பிணைய. முட்டை கிட்டையெல்லாம் ஒன்றுமே போட மாட்டார் இவர். எப்பயுமே நார்மலாக தான் பிணைவார். புரோட்டா மாஸ்டர் தான். இப்போ பொங்கல் லீவுக்கு கடை லீவ் விட்டு வந்திருக்காரு. வேலைக்கு தான் போயிட்டுருக்காரு, வெளியில் வேலை பார்க்குறாரு. இப்போ லீவுக்கு வந்திருக்காரு, நேற்று தான் வந்தார். இன்றைக்கி பிணையிறோம். மாவு பிணைஞ்சு நம்ம வீட்டில் சிக்கன் குருமா வைக்கிறோம். அந்த குருமாவையும் அப்புறம் காமிக்கிறேன். முதல்ல மாவு பிணையிருப்பாரு புரோட்டாவுக்கு. இவர் வந்து இதெல்லாம் போட மாட்டார், முட்டை இதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. ஆனால் சாஃப்டாக வரும். எப்படிங்கிறத பார்த்துக்குங்க. 2 கிலோ மைதா போட்டு உப்பு போட்டு பார்த்துக்குங்க. நார்மல் தண்ணி தான் ஊற்றி பிணையிறாரு பாருங்கள். அந்த பிணைஞ்சு வச்சோம் பார்த்தீங்களா, சும்மா அப்படியே ரஃபாக பிணைஞ்சு வச்சோம். இப்போ மறுபடியும் நல்லா பிணையிறாரு. இப்போ ஒரு ½ அன் ஹவராட்டு ஊறிடுச்சு மாவு. இப்போ தான் நல்லா பிணையிறாரு. இது பிணைஞ்சு இன்னும் பீடா பிடிப்பார். லைட்டாக ஆயில் தொட்டு உருண்டை பிடிச்சி வைக்கிறாரு பாருங்கள். இப்போ சும்மா உருண்டை பிடிச்சி வைக்கிறாரு. பீடா வந்து இப்போ தான் பீடான்னு சொல்கிறது. அதை உருட்டி வைக்கிறாரு. அதுக்கப்புறமா மறுபடியும் இது ரவுண்டாக செய்வார். செஞ்சு அதுக்கப்புறம் தட்டி போடுவார் பாருங்கள். மாவு புரோட்டாவுக்கு எல்லாம் உருண்டை பிடிச்சி தட்டி தட்டி வச்சுருக்காரு. இன்னொரு 1/4 மணி நேரம் சொல்லிட்டு அதை போடுவோம். எப்படி போடுறோன்னு பார்க்கலாம். புரோட்டாவுக்கு ஊற்றி சாப்பிட்றதுக்கு சிக்கன் குருமா வைக்கிறேன்னு சொன்னேன் பார்த்தீங்களா. குழம்பு சிக்கன் குருமான்னு சொல்ல முடியாது, குழம்புது. அதுக்கு 2 கிலோ சிக்கன் க்ளீன் பண்ணி அலாசி வச்சுருக்கேன். அதுக்கு தேவையான தாளிக்கிறதுக்கு வந்து 2 பெரிய வெங்காயம் நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட் தேவையான அளவுக்கு அரைச்சி வச்சுருக்கேன். கொஞ்சோண்டு மல்லி இலை, ஒரு 5-6 பச்சை மிளகாய் எடுத்து வச்சுருக்கேன். கருவேப்பிலை ஒரு கொத்து வச்சுருக்கேன். இது தேங்காய், வெறும் தேங்காயை மட்டும் அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். இதில் பார்த்தீங்கன்னா தக்காளி, வெங்காயம், பட்டை, கிராம்பு, ஏலக்காய், மிளகு, சீரகம், சோம்பு, ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி இலை, ஒரு கொத்து கருவேப்பிலை, அதையெல்லாம் போட்டு நல்லா வதக்கி எடுத்து வச்சுருக்கேன். இதை அரைச்சிட்டு வரணும். தேங்காய் அரைச்சி வச்சுட்டு இதை அரைச்சிட்டு வரணும். அப்புறம் வந்து மல்லித்தூள், வெறும் மல்லித்தூள் தேவையான அளவு எடுத்து வச்சுருக்கேன். காரத்துக்கு தேவையான அளவுக்கு மிளகாத்தூள் எடுத்து வச்சுருக்கேன். மஞ்சத்தூள், ஆயில் எடுத்து வச்சுருக்கேன். இது தாளிக்கிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா சோம்பு, அந்த பிரிஞ்சி இலைன்னு சொல்லுவோம், அந்த இலை, இந்த ஸ்டார் மொக்கு, ஒரு 2 பட்டை, கிராம்பு, ஜாதி பத்திரி 1, இதெல்லாம் எடுத்து வச்சுருக்கேன். உப்பு தேவையான அளவு.